மதுரை திருநகர் பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம் தாகூர் மற்றும் வெங்கடேசன் ஆகியோர் கூட்டமாக செய்தியாளர்களை சந்தித்தனர். மின்சாரம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் பேசுகையில், தமிழகத்தில் நீட் தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து என்றும், நீட் வினாத்தாளை ஒழுங்காக சேர்க்க முடியாமல் பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் தவறு நடக்கிறது என்றும், அதைவிட மதுரை மாநகரில் கழிவுநீர் பிரச்சினை உள்ளது, அதனை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும், இன்னும் 2 வாரங்களில் மதுரையில் இது குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது என தெரிவித்தார். தொடர்ந்து மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் பேசுகையில், தேசிய கீதம் நமது தேசத்தின் பாடல், அதனை எத்தனை முறை வேண்டுமானால் பாடலாம், குடியரசுத் தலைவர் உரைக்கும் முன்பாகவும் பின்பாகவும் பாடலாம் என்ற மரபு இருக்கிறது என கூறினார். தொடர்ந்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் பேசுகையில், தாவேக இந்தியா கூட்டணியில் இணையுமா என்ற கேள்விக்கு, இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் இணைய முடியும், தாவேக எம்பிக்கள் உருவானால் இந்தியா கூட்டணியில் இணைவார்கள் என தெரிவித்தார். திரும்ப அடுத்ததாக திருத்துவாங்கன்னு பார்த்தா இன்னும் அதை விட கொடுமை. இப்போ 2வது தடவை எழுதுறாங்க. இப்போ போன வாரம் ஒரு மாணவர் தற்கொலை செய்து கொண்டார். இதுக்கு யார் பொறுப்பாரு? இதுக்கு மோடி தான் பொறுப்பானோம். இந்த தவறுக்கு கண்டிப்பா மோடி தான் பொறுப்பா இருக்கணும். இனிமேலாவது ஒரு தவறை இந்த நீட்டு தேர்வை முழுமையாக ரத்து செய்துவிட்டு முன்னாடி எப்படி ப்ராசஸ் வச்சு அதே மாதிரி போகலாம். மாணவர்களுக்கு 2 சுமை, இந்த புக்கையும் படிக்கணும், அந்த புக்கையும் படிக்கணும். ஒன்னே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, தனியார் கொள்ளையடிக்கிறதுக்கு, தனியார்கள் இன்னைக்கு நிறைய டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கும், இந்த நீட்டு டியூஷன் சென்டர் திறக்கிறதுக்கு தான் வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. தவிர்த்து வேற எந்த வகையிலும் இது இல்லை. ஒவ்வொரு பெற்றோருக்கும் மாசத்துக்கு இல்ல வருஷத்துக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவுகளை இந்த 11ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீட் கோச்சிங் சென்டருக்கு ஒரு 2-3 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு 700-800 கோடியாவது தனியாருக்கு, யாருக்காவது டியூஷன் சென்டருக்கு இந்த நீட்டு தேர்வு பயிற்சி மையங்களுக்கு போற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. தவிர வேற எந்த யாருக்குமே பிரயோஜனம். ஒசூரில் தென்னை மரத்தில் ஏறி இளநீர் இறக்கியவர் மரத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே காலிகுண்டா பகுதியைச் சேர்ந்த இளநீர் வியாபாரியான பிரபாகரன் என்பவர் வீட்டின் அருகே உள்ள மற்றொருவரின் தென்னை மரத்தில் இளநீர் இறக்குவதற்காக மரத்தில் ஏறி ஒரு குழியை இறக்கியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மற்றொரு குழியை அறுக்க முயன்ற போது மரத்திலேயே சுயநினைவை இழந்து தென்னை மட்டைகளுக்கு இடையே சிக்கி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒசூர் தீயணைப்பு துறையினர் மரத்தில் இறந்தவரின் உடலை பெரும் முயற்சி மேற்கொண்டு கீழே இறக்கி பிரேத பரிசோதனைக்காக ஒசூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அஜித் செல்வராஜ், மரியஜோன் சிந்து அவர்களின் திருமண விழாவிற்கு கலந்து கொள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் வருகை தந்திருந்தனர். வேலூரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்றும், பாலியல் குற்றங்களை தடுக்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் திமுக அரசில் வழங்கப்பட்ட நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட்ட ரேசன் அரிசி மாடுகள் தான் தின்னும் என்ற ஆதவ் அர்ஜுனா கேள்விக்கு, திமுக அரசின் மீது குறை சொல்ல வேண்டாம் என்பதை விட நல்ல அரிசியை வழங்க வேண்டும் என்பதில் அரசு உரிய கவனம் செலுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், தொடர்ந்து நமக்கு நண்பர்கள் யார் அல்லது எதிரிகள் யார் என்பதை மக்கள் நமக்கு உணர்த்தி கொண்டேதான் இருப்பார்கள். இது ஒரு வழக்கமான பதில்தான். RS பாரதியின் பேச்சுக்கு திருமாவளவன் பதிலடி கூறியுள்ளார். குடிநீருக்கு மக்கள் எவ்வாறு பாதிக்கப்படுவார்கள், கால்நடைகள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பது குறித்தெல்லாம் நமக்கு கவலை மேலோங்கி இருக்கிறது. எனவே கட்சியினரும் எவ்வளவு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் தமிழ்நாட்டு நலன்களை முன்னிறுத்தி இந்த விவகாரத்தில் ஒற்றுமையாக இருந்து ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை உள்ளது என்பதை யாரும் மறுக்க இயலாது. எனவே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது அவசியமானது, தமிழ்நாட்டு நலன்களுக்கு உகந்தது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழ்நாடு முதல்வருக்கு இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கிறோம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் இரத்த தானம் வழங்கினர். சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினம் பகுதியில் போக்குவரத்து துறை அமைச்சர் விஜய தமிழ் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்ற தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு 1500க்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் இரத்த தானம் வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில், கடந்த 30 ஆண்டுகளாக இரத்த தானம் வழங்கி வரும் நிலையில் ரசிகராகவும் நிர்வாகியாகவும் இரத்த தானம் வழங்கி வந்த நிலையில் தற்பொழுது அமைச்சராகி இரத்த தானம் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் முழுவதும் இருக்கும் கழக நிர்வாகிகள் இணைந்து 1500க்கும் மேற்பட்டோர் கணக்கு 2000 பேர் ஏற்கனவே இதே மாதிரி தான் அவரோட பிறநாள் நடந்திருக்கும். அதை தொடர்ந்து கழக நிர்வாகிகள் எல்லாமே இணைந்து
அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனைக்கு ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க ரத்தம் தேவைப்படுது. இப்போ வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் அது ரத்தப்போக்கு எதில் அதிகமாக ரத்தம் அதிகமாக இதில் தேவைப்படுது. மகப்பேருக்கு தான் ரத்தம் அதிகமாக தேவைப்படுது. ரத்தப்போக்கு அதிகமாக ஏற்படுவதால் அதுக்கு ரத்தம் தேவைப்படுதான் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகளுக்கு ரத்தம் கொடுக்க வந்திருக்கோம். 43 முறை முடித்து 44வது முறையாக நடக்கும். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள புலியரை சோதனைச் சாவடியில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள புலியரை சோதனைச் சாவடியில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திமு ராஜேந்திரன் இன்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ திமு ராஜேந்திரன், தமிழகத்தில் கனிம வளங்களுக்கு போதிய தேவை உள்ள நிலையில் அவற்றை அயல் மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவும், கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களால் ஏற்படும் போக்குவரத்து பாதிப்புகள் மற்றும் விபத்துகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இன்றைய தமிழ்நாடு அரசு கேரள மாநிலத்திற்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். காரணம், நமக்கே பற்றாக்குறையாக இருக்கிறது. பாவூர் சத்திரத்திலிருந்து காய்கறிகள் கேரளாவிற்கு செல்வதை நாம் நிறுத்தச் சொல்லவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து சிமெண்ட் கேரளாவுக்கு செல்வதை நாம் நிறுத்தச் சொல்லவில்லை. அவையெல்லாம் தேவைக்கு மிகுதியாக நம்மிடம் இருக்கிறது. ஆனால் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கின்ற கனிம வளங்களை, கருங்கல் சல்லிகளை ஏன் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அதே நேரத்தில் உற்பத்தியாளர்களுக்கு அந்த கல்லுக்கு ஏற்ற நியாயமான விலை கிடைப்பதையும் அரசு நுகர்வோர்களோடு சேர்ந்து உறுதி செய்ய வேண்டும் என்பதையும் தெளிவாக வலியுறுத்தி கூறியுள்ளேன். நல்ல செய்தி வரும் தமிழ்நாடு அரசினுடைய அந்த இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்களிடமிருந்து என்று எதிர்பார்க்கிறேன். இதுதான் பொதுமக்களின் கருத்தாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.